கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள், இந்த வாரத்தினுடைய இறுதி நாள், சனிக்கிழமை 26/7/2025 சனிக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க்கு 7:34 வசனம். எப்பத்தா, அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். எப்பத்தா, which means be opened. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் மாத்திரம் தியானித்து, கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் கூர்ந்து கவனிப்பதற்கு நம்முடைய காதுகளை திறந்திருப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்றைக்கு இயேசுவிடத்தில் ஒரு கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி ஜனங்கள் எல்லாரும் வேண்டிக் கொண்டார்கள். வசனத்தில் பார்க்குறப்ப அவனுக்கு ஒரு செவிடனை ஆண்டவற்றை கொண்டு வராங்க. ஆனால் அவனுடைய வாய் கூட சரியாய் அவனால் பேச முடியாத ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் இயேசு இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது, பகிரங்கமாக எல்லாருக்கும் முன்பதாக இந்த அற்புதத்தை செய்யவில்லை என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். இயேசு ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமிச்சு விட்டு எப்பத்தா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சத்தம் விடுகிறார். எப்பத்தா என்கிற எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் திறக்கப்படுவாயாக. உடனே செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஊமையும் செவிடுமான ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே பிடித்து வாய் சரியாய் பேச முடியாதபடி, காதுகள் சரிவர கேட்க முடியாதபடி அவனை கட்டி வைத்திருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் அநேக நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே பேசப்பட முடியாதபடிக்கு, கிரியை நடப்பிக்கப்பட முடியாதபடிக்கு அவனுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறது. அவனுடைய காதுகளை குருடாக்கி வைத்திருக்கிறது. அந்த காதுகள் வழியாய் வசனங்கள் அவனுடைய இருதயத்துக்குள்ளே ஊடுருவி பாய்ந்து அவன் கேட்கும்படியாய், அல்லாவிட்டால் உணர்வடையும்படியாய் அவன் அந்த மாற்றம் அவனுக்குள்ளே உண்டாகி விடாதபடிக்கு செவிட்டுத்தனத்தின் ஆவி, குருட்டுத்தனத்தின் ஆவி இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதாய் காணப்படுகிறது. குருட்டுத்தனம் என்று சொன்னால் வேத வசனத்தை புரிந்து கொள்ள முடியாதபடி இப்பிரபஞ்சத்தின் பிசாசானவன் அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கினான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காதுகள் செவிடாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அவருடைய காதுகள் வழியாக இருதயத்துக்குள்ளே பெனட்ரேட் பண்ண, ஊடுருவி பாய முடியாதபடி காதுகள், திறந்த காதுகள் தான். ஆனால் தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு, தேவ ஊழியனுடைய ஆலோசனை கேட்க முடியாதபடிக்கு அவருடைய காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படிப்பட்டதான நிலைமையில் காணப்படுகிற மனிதர்களுக்கு காதுகள் கேட்கவும் அவருடைய வாய் திறக்கவும் கர்த்தர் செய்வாராக. நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், திருச்சபைக்கு போகிறோம். இன்னும் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். குடும்பத்தில் இருக்கிற அநேகர் தேவனுக்காய் தன்னுடைய இருதயத்தை திறக்காமல் தான் இருக்கிறார்கள். குடும்பத்தில் அது ஒரு வேளை உங்களுடைய கணவராக இருக்கலாம், அல்லாவிட்டால் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், அல்லாவிட்டால் உங்களுடைய பெற்றோராக இருக்கலாம், அல்லாவிட்டால் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த வசனத்தை அவர்களுக்காய் நாமும் விசுவாசத்தோடு சொல்லுவோம். எப்பத்தா, எப்பத்தா,
திறக்கப்படுவாயாக என்று சொல்லி நீங்கள் சத்தமிட்டு சொல்லுங்கள். ஒருவேளை யாரும் இல்லாத நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய தனிமையான நேரங்களில் இந்த வார்த்தைகளை உங்களுடைய உதடுகள் சத்தமாய் அறிக்கை செய்யட்டும். நீங்கள் அறிக்கையிடும் பொழுதே குடும்பத்தில் காணப்படுகிற செவிட்டு தன்மை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க முடியாதபடி காதுகளை மந்தப்படுத்தி வைத்திருந்ததான எல்லா விதமான செவிட்டு தன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. அவருடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாய் சரிவர பேச முடியாதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாய்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை விசுவாச அறிக்கை செய்யுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாய் விரும்புகிறேன், திறக்கப்படட்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் திறக்கப்படட்டும். விசுவாசோடு சொல்லுங்கள். ஒருவேளை அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள், வேலைக்காய் நீங்கள் எதிர்பார்த்து முயற்சி செய்து கொண்டிருக்கலாம், ரசியம் கொடுத்துட்டு வந்திருக்கலாம், ஆனால் என்னவோ தெரியல, உங்களுடைய வேலை அநேக மனிதனால் தடுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அது மேல் அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய ப்ரமோஷன் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கென்று அடுத்த வேலை பகுதிகளிலே ஒரு மாற்றங்கள் உயர்வு கொடுப்பதற்காய் நீங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் அநேக மனிதர்களால் அது தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் விசுவாசத்தோடு, எப்பத்தா திறக்கப்படட்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள், ப்ரமோஷன் கதவுகள் திறக்கப்படட்டும், உயர்வின் கதவுகள் திறக்கப்படட்டும். நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். எப்பத்தா எப்பத்தா திறக்கப்படுவதாக, ப்ரமோஷன் கதவுகள் திறக்கப்படுவதாக, உயர்வின் கதவுகள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஒருவேளை மூன்றாவதாக நான் சொல்கிறேன், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், ஒரு பாண்டேஜ், பொருளாதாரத்தில் ஒரு விதமான கட்டுகள், நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதபடி ஒரு உயர்வின், அதாவது பொருளாதார ரீதியிலே மென்மையான அனுபவத்திற்குள் வர முடியாதபடி கடன் என்கிற சூழ்நிலைகளுக்குள்ளும் பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளும் வைத்து செலவினங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு தடுமாறுகிற சூழ்நிலைகளுக்குள்ளே காணப்படுகிறீர்களா? நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் ஐஸ்வர்ய சம்பன்னர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் ஊற்று. நம்மை நெருக்கத்திற்குள்ளும் கடனுக்குள்ளும் உபத்திரவத்திற்குள்ளும் வைத்திருக்குள்ள தேவன் அல்ல. அப்படியானால் என்னை கடனுக்குள்ளாக, உபத்திரவத்திற்குள்ளாக, நெருக்கத்திற்குள்ளாக, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், ஃபினான்ஷியல் பாண்டேஜஸ்குள்ளே வச்சிருக்கிறது ஆண்டவருடைய செயல்பாடுகள் அல்ல, அது பிசாசனுடைய காரியங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் அனுமதிக்க முடியாதபடி உங்களை கட்டி வைத்திருக்கிறதான கட்டுகளை முறியடித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். பொருளாதாரத்தை என்னை கட்டி வைத்திருக்கிற பொல்லாதாவியை உன்னை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் என் பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தின் கதவுகள் எப்பத்தான் திறக்கப்படுவாயாக என்று சொல்லுங்க. கர்த்தருடைய பொருளாதாரத்திலும் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து இன்னும் உங்களை மேன்மைப்படுத்த வாழ்த்துகிறேன். இப்படி நீங்கள் எதிலெல்லாம் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை உணர்கிறீர்களோ அதெல்லாவற்றின் மேலும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி, அது என்னுடைய வார்த்தைகள் இல்லை, அது தேவனுடைய வார்த்தை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை சொல்லி பாருங்களேன், விசுவாச அறிக்கை செய்து பாருங்களேன். ரீமாலா தூணா மாரி பீல்பா தூணா சந்தரா லை கமஹந்தரா. நான் அதை சொல்லும் பொழுதே நான் விசுவாசத்தில் உணர்கிறேன், ஆவியில் நிரம்புகிறேன். உங்களோட வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான கதவுகள் திறக்கப்படும்படியாய், வாசல்கள் திறக்கப்படும்படியாய் இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பத்தா திறக்கப்படுவாயாக, எப்பத்தா திறக்கப்படுவாயாக, எப்பத்தா திறக்கப்படுவாயாக, எப்பத்தா திறக்கப்படுவாயாக, எப்பத்தா திறக்கப்படுவாயாக, எப்பத்தா திறக்கப்படுவாயாக, எப்பத்தா திறக்கப்படுவாயாக. பொருளாதாரத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது மறுபடியும் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. கர்ப்பத்தை தடுத்து வைத்திருக்கிற, கர்ப்பத்தின் வாசலை அடைத்து வைத்திருக்கிற, கருத்தரிக்க முடியாதபடி கருவினுடைய வாசலை அடைத்து வைத்திருக்கிற, ஹல்லேலூயா, அப்படிப்பட்டதான சத்துருவினுடைய ஹல்லேலூயா கைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டது. எப்பத்தா திறக்கப்படுவாயாக. கர்ப்பத்தின் வாசல்கள்
இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட்டு கரு தரிப்பார்களாக, அல்லேலூயா, குழந்தை பெற்றெடுப்பார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பொருளாதாரத்தின் கதவுகள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எப்பத்தா பொருளாதார ஃபினான்ஷியல் பாண்டேஜ் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. ப்ரமோஷன் காரியத்தின் கதவுகள், அல்லேலூயா, மூடப்பட்டிருக்கிற கதவுகள் உடைக்கப்பட்டு ஆசீர்வாதத்தின் கதவுகள் எப்பத்தா திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் என்னென்ன காரியங்களுக்காய் விசுவாசத்தோடு யார் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லுகிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் உயர்வுகள் இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக. என் தேவனோதுமை செய்கிறபடி நன்றி. நசன இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. Amen. வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு இவ்விதமான ஆசீர்வாதங்களை எந்தெந்த மனிதர்கள் பெற்றுக்கொண்டால், அவருடைய குடும்பத்தில் பெற்றுக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அத்தனை குடும்பத்திலும் அனுப்புங்கள். உயர்வு தடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, கர்ப்பத்தின் வாசல் அடைக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, ப்ரமோஷன் காரியங்களில் தடைப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு, எதிலெல்லாம் அவர்களுக்கு மூடப்பட்டிருக்கிற வாசலைப்புள் உணர்வுகள் இவர்களுக்கு அனுப்பினால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறதோ அத்தனை நபர்களுக்கும் இதை ஊழியமாய் செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த லிங்க் அனுப்புங்க. ஆமென்.